பாஜகவின் தேசிய செயல் தலைவராக பதவியேற்க நிதின் நவீன் வருகை புரிந்திருக்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் நிதின் நவீன் பதவியேற்கவிருக்கிறார். பதவியேற்பு விழாவில் அமித்ஷா, ஜே.பி. நட்டா, தர்மேந்திர பிரதான் உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். கூடுதல் தகவலோடு செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார். வெங்கடேசன், வணக்கம். இந்த விழா தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். பாஜகவின் புதிய தேசிய செயல் தலைவராக நிதின் சற்று முன்னர் பொறுப்பேற்றுக் கொண்டார். இவர் நேற்று மாலை நியமிக்கப்பட்டார். இவரது பின்னணியை பார்த்தோம் என்றால் மிக இளம் வயதில் 45 வயதான இவர் தற்போது மிகப்பெரிய கட்சியாக அறியப்படும் பாஜகவின் செயல் தலைவராக தற்போது பொறுப்பேற்றுள்ளார். பீகார் மாநில தலைநகர் பட்னாவில் பிறந்த 1980ஆம் ஆண்டு பிறந்த இவர் 12ஆம் வகுப்பு வரை மட்டுமே கல்வி தகுதி பெற்றிருந்தும் தொடர்ந்து இவர் வணிக தொழில் மேற்கொண்டு வந்தார், ரியல் எஸ்டேட் போன்ற தொழில். இவருடைய தந்தை ஏற்கனவே நவீன் கிஷோர் பிரசாத் சிங்கா ஏற்கனவே 4 முறை பட்னா மேற்கு தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்தவர். தொடர்ந்து இவர் RSS இயக்கத்தில் சுமார் 10 ஆண்டுகள் பணியாற்றிய அந்த பின்னணியை கொண்டவர். மேலும் அந்த கல்லூரி காலத்தில் ABVP போன்ற மாணவர் இயக்கத்திலும் அவர் தொடர்ந்து பணியாற்றி வந்து திறம்பட செயலாற்றியதன் காரணமாக அவரது திறமை என்பது அறியப்பட்டு தொடர்ந்து அவர் இந்த பதவிக்கு தற்போது பரிந்துரைக்கப்பட்டு மத்திய அந்த நாடாளுமன்ற குழு சார்பாக இந்த பதவி என்பது தற்போது இந்த முக்கிய பதவியாக பார்க்கப்படுகிறது. செயல் தலைவராக ஏற்கனவே அவர் பீகார் மாநிலத்தில் அந்த பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தாலும் தற்போது இந்த பொறுப்பில் வந்திருக்கூடிய மிக இளம் தலைவராக, இந்திய அரசியல் கட்சிகளிலேயே மிக இளம் தலைவராக அவர் அறியப்படுகிறார். 45 வயதான அந்த தற்போது அந்த நவீன் இந்த பொறுப்புக்கு வந்திருப்பது உண்மையிலேயே அந்த பாஜக தொண்டர்களிடையே இளம் தலைமுறையிடையே ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும் என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். இந்நிலையில்தான் அவர் தற்போது இந்த பாஜகவின் தேசிய தலைமையகம் அமைந்துள்ள தீனதயாள் உபாத்யாயா மார்கில் உள்ள அந்த தலைமையகத்திற்கு வந்த அவரை மத்திய உள்துறை அமைச்சர்களும் முன்னணி கட்சியின் மூத்த தலைவர்களும் அவரை வரவேற்று அந்த அலுவலகத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு இருந்த பாஜகவின் ஸ்தாபகர்களான தீனதயாள் உபாத்யாயா உள்ளிட்ட பிள்ளைகளுக்கு அவர் மாலை அணிவித்து தற்போது மரியாதை செலுத்தி முறைப்படி அவரது அலுவலகத்திற்கு சென்று அனைவருடனும் கலந்து ஆலோசிக்க உள்ளார். ஏற்கனவே இவரது வருகைக்காக மாநில பாஜக தலைவர்கள், குறிப்பாக தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் நேற்று இரவே அவர் தமிழ்நாடு திரும்ப வேண்டிய பயண திட்டம் என்பது மாற்றப்பட்டு அவர் இவருக்கு வாழ்த்து தெரிவித்து பிறகே செல்வதாக நேற்று நம்மிடையே தெரிவித்திருந்தார். இது போன்ற மாநில பாஜக தலைவர்களும் மத்திய அமைச்சர்களும் மூத்த தலைவர்களும் தற்போது தேசிய தலைமையகத்தில் அவரை வரவேற்ற காட்சி என்பது நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அந்த பாஜக அலுவலகத்தில் ஒரு உற்சாகம் என்பது தொண்டர்களிடையே ஏற்பட்டுள்ளதையும் நம்மளால் பார்க்க முடிகிறது. வெங்கடேசன், இந்த பாஜகவின் தேசிய செயல் தலைவராக நிதின் நவீன் பதவியேற்றிருக்கும் நிலையில் இந்த விழாவில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், அது தொடர்பான தகவலை சொல்லுங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் அஸ்வினி வைஷ்ணவ், பியூஷ் கோயல் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் ஏற்கனவே இருந்தாலும் பெரும்பாலான அமைச்சர்கள் தற்போது ஒன்றன் பின் ஒன்னராக தற்போது இந்த பாஜக தலைமையகத்திற்கு வர தொடங்கியுள்ளனர். அவரை வரவேற்கும் அந்த மரியாதை நிமித்தமாக அவரை வரவேற்கும் நிகழ்வு என்பது ஒரு மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுவது. முதன்முறையாக கட்சியின் செயல் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு, அவருக்கு அந்த பதவி வழங்கப்பட்ட பிறகு முறையாக அவர் தற்போது அந்த தலைமையகத்திற்கு வருவதும் அவரை வரவேற்பதும் கட்சியின் மரபாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமான கட்சியின் பதவி என்பதால், அதிகாரமிக்க ஒரு பதவி என்பதாலும் அவருக்கான வரவேற்பு என்பது மிக அதிகமாகவே காணப்படுகிறது. டெல்லி பாஜக ஏற்கனவே டெல்லி பாஜக தொண்டர்களும் உற்சாகத்தில் தற்போது அவரை வரவேற்க வழிநெடுகிலும் பாஜக தோரணங்கள் மற்றும் அந்த பேனர்கள், பதாகைகள் வைக்கப்பட்டு அவரை வரவேற்கும் விதமாக நேற்று நள்ளிரவு தொடங்கி அந்த வரவேற்புக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் டெல்லி பாஜகவினர் விரிவாக செய்து உள்ளனர். இந்நிலையில் தான் அவர் சற்று முன்னர் அந்த பாஜகவின் தேசிய தலைமையகத்திற்கு வந்து தற்போது முறைப்படி அவருக்கு அந்த பொறுப்பு என்பது வழங்கப்பட்டு அவர் அந்த இருக்கையில் அமர வைக்கப்படுகிறார்.
JP நட்டா மற்றும் உள்துறை அமைச்சர் உடன் இருக்கிறார்கள். தற்போது முறைப்படி உள்துறை அமைச்சர் அவருக்கு பூங்கொற்று கொடுத்து தற்போது அந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். ஒன்றன் பின் ஒன்றாக JP நட்டா கட்சியின் தேசிய தலைவராக உள்ள JP நட்டாவும் தற்போது வாழ்த்துக்களை பூங்குத்து அளித்து தற்போது வாழ்த்துக்களை என்பது தெரிவித்து வருகிறார். ஒன்றன் பின் ஒன்றதாக தற்போது மத்திய அமைச்சர்கள் தொடர்ந்து அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. வெங்கடேசன், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. के लिए बैठिए, बाद में பாஜகவின் தேசிய செயல் தலைவராக நிதின் நபின் பதவியேற்றிருக்கிறார். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.